வயசு பொண்ணு வீட்டுக்கு வரல 4-5 நாள் கழிச்சு வர போறா. எங்க ஊர் சுத்திட்டு இருப்பா, பாய் ஃப்ரெண்டோட எங்க போயிட்டு இருப்பாமா. காலேஜுக்கு போய் அட்மிஷன் வாங்கின பொண்ணை காணும் அப்பா அம்மா பரிதவிக்கும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போறாங்க. பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட போலீஸ் சொன்ன வார்த்தைகள் தான் இதெல்லாம். போலீஸோட தாமதம் ஒரு உயிரியை எடுத்துருச்சுங்க. 19 வயசு மனிஷா ஹரியானாவை சேர்ந்தவங்க. இவங்க அப்படியே பிரைவேட் பிளே ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருக்காங்க. ஆகஸ்ட் 11ஆம் தேதி வேலையெல்லாம் முடிச்சு நர்சிங் காலேஜுக்கு ஒரு அட்மிஷனை போட போயிருக்காங்க. சாயந்திரமா அடிச்சு போன பொண்ண காணோம். போன் பண்ணா போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸே அலட்சியமா இருந்திருக்காங்க. கால விழாத குறையா ஒரு நாள் ஃபுல்லா கெஞ்சிருக்காங்க. 12ஆம் தேதி போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்குது. 13ஆம் தேதி சிங்கானின்னு ஒரு கிராமத்துல பொண்ணோட பணம் கிடைச்சிருக்கு. பொண்ணோட முகமே தெரியாத பொண்ணோட முகத்துல ஆசிட ஊத்திருக்காங்க. நிறைய உடல் பாகத்தை விலங்குகள் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க தொண்டை கிழிக்கப்பட்டு அவங்க இறந்திருக்காங்க. இன்னும் கேஸ் போயிட்டு தான் இருக்கு, போராட்டமா நடந்துட்டு தான் இருக்கு. சீஃப் மினிஸ்டர் இந்த கேஸை சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி கிரைம் கேஸ் ஷார்ட்டா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.